ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒனிடா 21 இன்ச்சு ஃப்ளாட் டிவி போர்டு. இதில் பார்த்திங்கன்னா ஃபால்ட் வந்து டெட் கண்டிஷனில் இருக்குது. ஓகேங்களா, நம்ம போர்டை செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் பவர் சப்ளை செக்ஷன். இந்த பார்டர் போட்டிருப்பாங்க, இதுதான் பவர் சப்ளை செக்ஷன். இப்போ நம்ம ஏசி வோல்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஏசி வோல்ட் வந்து 230 வோல்ட்டு கரெக்டாக வருது. ஓகே, அதான் ஃபியூஸுக்கு அந்த பக்கத்து வோல்ட்டு வரலை. என்ன ரீசன்னாக்கா இதில் இந்த போர்டில் ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கு. ஷார்ட் சர்க்யூட் ஆனோடனே ஃபியூஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து சுவிட்சை ஆஃப் பண்ணிக்கலாம். சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபியூஸை செக் பண்ணுவோம். பாருங்கள், ஃபியூஸ் வந்து ஓப்பனாக இருக்குது. ஃபியூஸ் நல்லா இருந்துச்சுனாக்கா கன்டினியூட்டி காமிக்கும், பீப் சவுண்ட் வரும். இப்போ இதான் ஃபில்டர் கெப்பாசிட்டர். இதில் நம்ம செக் பண்ணுறோம். பாருங்கள், ஃபில்டர் கெப்பாசிட்டர் ப்ளஸ் மைனஸ் வைக்கும்போது ஷார்ட் ஆகுது அப்படின்னாக்கா இந்த சர்க்யூட்டில் ஷார்ட் சர்க்யூட் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு டயோடை நம்ம செக் பண்ணிக்கணும். அந்த டயோடை பொறுத்த வரைக்கும் நம்ம கவனமாக செக் பண்ணணும். அதில் உள்ள 4 டயோடு பிரிட்ஜ் ரெக்டிஃபை டயோடு இருக்கும். அந்த டயோடு ஷார்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இந்த டயோடில் வந்து ஷார்ட் இல்லை. ஓகே, டயோடு நல்லாயிருக்கு. இப்போ இந்த எஸ்டிஆர் பக்கத்து வருவோம். எஸ்டிஆரில் வந்து ப்ளஸ் மைனஸ் ஷார்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, எஸ்டிஆரில் வந்து ப்ளஸ் மைனஸு ஷார்ட் ஆகிருக்கு. மேக்ஸிமம் எஸ்டிஆர் தான் ஷார்ட் ஆகும். அதே போல் உங்களுக்கு வந்து மெயின் ஃபில்டரில் அது மாதிரி ஷார்ட் ஆகாது. இப்போ எஸ்டிஆர் ஷார்ட் ஆனால தான் மெயின் ஃபில்டரில் வந்து ஷார்ட் காமிக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த எஸ்டிஆரை குயிக்காக ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு சால்ட்ரிங் வச்சு நம்ம பம்பு விக் வச்சு ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிச்சா ஃப்ரெண்ட்ஸில் ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு எஸ்டிஆரை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, இந்த எஸ்டிஆர் நம்பர் வந்து எஸ்டிஆர் G8656. சாரி, எஸ்டிஆர் நம்ம குவாலிட்டி ரிமூவ் பண்ணதுக்கு செக் பண்ணிக்குவோம். இந்த எஸ்டிஆர் வந்து ஓகே, எஸ்டிஆர் ஷார்ட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அந்த எஸ்டிஆர் இருந்த இடத்துல நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஷார்ட் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஷார்ட் ஆகலை. அப்போ எஸ்டிஆர் தான் ஷார்ட் கன்ஃபார்ம். எஸ்டிஆர் இல்லாமல் வேறு ஏதோ காம்பவுண்ட் ஷார்ட் ஆகிருந்துச்சுனாக்கா இதெல்லாம் மறுபடியும் கண்டினியூ காமிக்கும், ஷார்ட் காமிக்கும். இப்போ நல்லாயிருக்கு. ஓகே, இப்போ அடுத்த நம்ம என்ன செய்யணும்னு சொன்னாக்கா இதோட ஃபியூஸை வந்து நம்ம போட்டு நம்ம இந்த 300 வோல்ட் வருதான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ ஃபியூஸ் வந்து ஒரு சின்ன தின் வயராக நான் சால்ட்ரிங் பண்ணிவிட்டேன். இப்போ ஓகே, ஃபியூஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. ஃபியூஸ் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ப்ளக் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணி இப்போ 300 வோல்ட் வருதான்னு இந்த கெப்பாசிட்டி செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 300 வோல்ட், இப்போ 338 வோல்ட் பர்ஃபெக்டாக வருது. ஓகே, இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். இந்த சர்க்யூட் ஆன் ஆகாதனால, எஸ்டிஆர் ஃபங்க்ஷன் ஆகாதனால இந்த சார்ஜ் அப்படியே நிற்கும். இப்போ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், 300 வோல்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் டிஸ்சார்ஜ் ஆகும். இப்போ இதை நம்ம இந்த டிஸ்சார்ஜ் பண்ணணும். ஒரு பல்பு 100 வாட்ஸ் இல்லை 60 வாட்ஸ் பல்ப் எடுத்து அந்த மெயின் ஃபில்டரோட ப்ளஸ் மைனஸில் வச்சிங்கன்னு சொன்னாக்கா அந்த பல்பு லைட்டாக ஃப்ளாஷ் ஆகும். அப்போ அந்த டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நம்ம வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ ஃப்ளாஷ் ஆகிடுச்சா? இப்போ அந்த பல்பு வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு. பல்பில் வந்து ஃபில்டர் கெப்பாசிட்டியில் உள்ள வோல்ட்டு டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஜஸ்ட் ஒரு 6 வோல்ட்டு தான் வருது. இதை லைட்டாக நான் ஷார்ட் பண்ணால் 0 வோல்ட் ஆகிடும். இப்போ அந்த மல்டிமீட்டர் ப்ராப் வச்சு நான் இப்போ ஷார்ட் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ 0 வோல்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ஓகே, அடுத்து இப்போ இந்த எஸ்டிஆருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை பைபாஸ் பண்ணி ஒரு சர்க்யூட் போட போகிறோம். அந்த சர்க்யூட் போர்டு வந்து 5 ஒயர் போர்டுன்னு சொல்லுவாங்க. அது பாருங்கள், அதோட பாக்ஸ் இது. அதில் எப்படி எந்தெந்த மொத்தம் 5 ஒயர் வரும். ரெட்டு, பிளாக்கு, எல்லோ, ப்ளூ, க்ரீன், இந்த 5 ஒயரும் எப்படி கனெக்ட் பண்ணணுன்ற இந்த பாக்ஸில் இந்த பிக்சரில் இந்த சர்க்யூட் வேலாமல் எப்படி ஜாயின் பண்ணுன்றதை போட்டிருப்பாங்க. அதில் நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி அதில் ஸ்க்ரூஷும் கொடுத்துருப்பாங்க அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ அதில் பாருங்கள், இதில் 5 ஒயர்ஸ் இருக்கும். இதில் வந்து
இல்லை 29 இன்ச்சஸ் வரைக்கும் டிவி சிஆர்டி டிவிக்கு இந்த சர்க்யூட்டை நம்ம பைபாஸ் சர்க்யூட்டாக யூஸ் பண்ணலாம் தாராளமாக. அந்த வோல்டேஜ் மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அதில் வர ப்ரீசெட்டில். ஓகே, இப்போ நம்ம இதனோட ஒயர் கனெக்ஷன்ஸை பற்றி டீட்டெயில் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து இப்போ க்ரீன் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆப்டோ கப்ளருக்கு கனெக்ட் பண்ணுற ஒயர். மேக்ஸிமம் இதை கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சில சர்க்யூட்டில் தேவைப்படும் போது தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். அதனால் இதை கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எப்போவுமே நான் இதெல்லாம் கனெக்ட் பண்ண மாட்டேன். ஓகே, இப்போ பாருங்கள், இது ரெட்டு, பிளாக்கு, ப்ளூ, எல்லோ. ஓகே, இது அந்தந்த ஒயரை எப்படி கனெக்ஷன் பண்ணணும் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த கனெக்ஷன்ஸ்லாம் எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். அந்த ரெட் ஒயரை வந்து எஸ்டிஆரோட இன்புட் பின்னு, அந்த 300 வோல்ட்டு பின்னு வர லைனில் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இங்கே மெயின் ஃபில்டர்லேருந்து இந்த 300 வோல்ட்டு இந்த எஸ்எம்ஓடி டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக வந்து அது அவுட்புட் ஆகி நேராக வந்து இந்த எஸ்டிஆரோட இன்புட்டில் வந்து ஜாயிண்ட் ஆகுது. ஓகேங்களா, அந்த இடத்துல நம்ம இந்த ரெட் ஒயரை கொடுக்கணும். ஓகே, எஸ்டிஆர் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், அந்த இடத்துல நம்ம இந்த ரெட் ஒயரை நம்ம சால்டரிங் பண்ணிடலாம். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த க்ரீன் ஒயரை வந்து ஸ்ட்ரிப் பண்ணி அந்த க்ரீன் ஒயர் எதுலேயும் ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம அதை ஸ்ட்ரிப் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, அது ரெட் ஒயரை இப்போ நான் சால்டரிங் பண்ணுறேன். ரெட் ஒயரை க்ளீனாக இப்போ நம்ம எஸ்டிஆரோட இன்புட் பின்னில் சால்டரிங் பண்ணியாச்சு. 300 வோல்ட் எஸ்டிஆர் இருக்கிறது அந்த பின்னில். இப்போ பிளாக் ஒயர் வந்து கெப்பாசிட்டரோட மைனஸ் பின்னில் சால்டரிங் பண்ணியாச்சு. கெப்பாசிட்டரோட மெயின் ஃபில்டரோட மைனஸ் பின்னில் சால்டரிங் பண்ணியாச்சு. இப்போ ப்ளூ ஒயரை வந்து செகண்டரி சைடில் உள்ள கிரவுண்டில் சால்டரிங் பண்ணணும். ப்ளூ ஒயரை இப்போ கிரவுண்டில் நான் சால்டரிங் பண்ணுறேன். செகண்டரியாக ஓகே, மைனஸ் செகண்டரியோட மைனஸ், அதாவது இந்த 110 ஃபில்டரோட மைனஸ் அதை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ எல்லோ ஒயரை வந்து 110 டயோடு இருக்குது, 110 வோல்ட் வர டயோடோட ஆனோட் சைடில் கனெக்ட் பண்ணணும். ஏசி வோல்ட் சைடில் நம்ம கனெக்ட் பண்ணணும், ஆனோட் சைடில் கனெக்ட் பண்ணணும். 110 வோல்ட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, அது பக்கத்தில் அந்த டயோடு பக்கத்துலேயே அதோடைய கேத்தோட் சைடில் 100 mFT 160 வோல்ட் கெப்பாசிட்டர் இருக்கும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக ஜாயின் பண்ணியாச்சு எல்லாத்தையுமே. இப்போ என்ன செய்யணும்னா, இப்போ நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த 110 வோல்ட்டை வந்து இப்போ நம்ம செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுதான் 110 ஃபில்ட்ரு. இந்த 110 ஃபில்ட்ரு வந்து நேராக எல்ஓடிக்கு போய் ஆசிலேஷன் ஆகும். நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது பக்கத்தில் உள்ள அந்த ரெசிஸ்டரை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இந்த 110 ஃபில்டர்லேருந்து எல்ஓடிக்கு போகிற ரெசிஸ்டரை ரிமூவ் பண்ணிடணும். இது பாருங்கள், நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த 110 வோல்ட்டு இன்க்ரீஸ் ஆகி ஜாஸ்தியாக வந்துருச்சுன்னு சொன்னாக்கா வேறு காம்பவுண்ட்டை டிஃபெக்டிவ் பண்ணிடும். அதனால் இந்த ரெசிஸ்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த 110 ஃபில்டரில் நம்ம ஒரு பல்ப் லோடு கொடுத்து முதல்ல 110 வோல்ட்டு வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். ஒரு 100 வாட்ஸ் பல்போ இல்லை 60 வாட்ஸ் 70 வாட்ஸ் பல்போ கொடுத்து நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நான் ஒரு பல்பு வந்து இந்த கெப்பாசிட்டரோட பேரலாக நம்ம இப்போ கனெக்ட் பண்ண போகிறேன். ப்ளஸ் மைனஸில் 110 வோல்ட்டு 100 mFT 160 வோல்ட் கெப்பாசிட்டரில் ப்ளஸ் மைனஸில் இந்த பல்பு நான் ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ நம்ம அந்த பல்பில் சால்டரிங் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சால்டரிங் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ சால்டரிங் பண்ணியாச்சு. இந்த பல்பு நம்ம ஆன் பண்ணோடனே இந்த பல்பு எரியும். இதில் 110 வோல்ட் கரெக்டாக வருதான்னு நம்ம மல்டிமீட்டர் வச்சு டிசி வோல்ட்டில் வச்சு நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா, மல்டிமீட்டர் டிசியில் இருக்கணும். இப்போ ஆன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பல்பு எரியுது, வோல்டேஜ் வருது பர்ஃபெக்டாக. என்ன வோல்ட் வருதுன்றது நம்ம மல்டிமீட்டர் வச்சு இப்போ செக் பண்ணிக்குவோம். ஓகே, 110 வோல்ட் பர்ஃபெக்டாக வருது. ஓகே, இப்போ சர்க்யூட் ஓகேவா இருக்கா. இப்போ பல்பு நான் வந்து லோட் பண்ண பல்பு வந்து ரிமூவ் பண்ணிடணும்.
ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிவிட்டு ரெசிஸ்டரை நம்ம ரிமூவ் பண்ண ஃபியூசபிள் ரெசிஸ்டர் நீளமாக இருந்துச்சுல ப்ளூ கலரில் அந்த ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணிடணும் மறுபடியும். இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டேன். அந்த ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணி அது நேராக பாருங்கள் அந்த ரெசிஸ்டர் வழியாக போய் நேராக எல்ஓடியில் போய் அதுலேருந்து அந்த காயில் வழியாக போய் எல்ஓடி பியூ செக்ஷனுக்கு வந்து கனெக்ட் ஆகுது. கனெக்ட் ஆனதுக்கப்புறம் தான் ஆசிலேஸ் ஆகி பிக்சர் வரும். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து இந்த டிவி இப்போ நம்ம லோடு கொடுத்தாச்சு. இப்போ இதான் பாருங்கள், இதுதான் அந்த போர்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போர்டு. இதில் அந்த ப்ரீசெட் இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணுற ப்ரீசெட். சப்போஸ் 110 வோல்ட் வரல, எனக்கு 95 வோல்ட் தான் வருது அப்படின்னாக்கா இதை கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணாக்கா அந்த வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். இல்லை அதிகமான வோல்ட் வருது 130 வோல்ட் வருது அப்படின்னு சொன்னாக்கா ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம அதை குறைக்கணும். இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக வரனால இது பிரச்சனை இல்லை. இதை அப்படியே நம்ம விட்டுலாம், டிஸ்டர்ப் பண்ண விட்டுருலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணி லோடு கொடுத்தாச்சு. இப்போ டிவி ஆன் ஆகிடுச்சு. டிவி ஆன் ஆகி இப்போ நமக்கு ஓகே பர்ஃபெக்டாக 109 108 அந்த மாதிரி வோல்ட் வருது. ஓகே, இது நம்ம கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 108 வருதா, ஒரு 2 or 3 வோல்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ நம்ம ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஆன் பண்ணி பார்த்துடலாம், செக் பண்ணி பார்த்துடலாம். ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணனால கொஞ்சம் லோடு கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ப்ரீசெட்டில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நான் செக் பண்ணுறேன். மைனஸ் பிளாக் ப்ராப்ளம் வந்து நான் பிக்சர் டியூப் கிரவுண்டில் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் 108 வோல்ட் வருது. ஓகே, 108 வோல்ட் வருது. அதேமாதிரி அடுத்த இன்னொரு செகண்டரி வோல்டேஜில் என்ன வோல்ட் வருதுன்னு பார்த்துருவோம். 12 வோல்ட்டு ஒரு டயரில் வருது. இதுவும் கரெக்டாக இருக்குது. இது வந்து ப்ராசஸர் ஐசிக்கு போகிற வோல்ட்டு 13.5 வோல்ட் வருது. இதுவும் ஓகே. அடுத்து ஒரு 19.5 இது ஆடியோ செக்ஷனுக்கு வருது. இந்த 4 வோல்ட்ஸும் கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். மேக்ஸிமம் இந்த 110 வோல்ட்டு கரெக்டாக இருந்தாலும் எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? 110 வோல்ட் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா மற்ற எல்லா வோல்ட்ஸும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஆடியோவும் பர்ஃபெக்டாக ஸ்க்ரீன் பார்த்துங்களா, பிக்சர் பக்காவாக வருது. அதே மாதிரி ஆடியோவும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே பாருங்கள், நான் இப்போ ஃப்ரண்ட் சைடில் வந்து ஹீட் சிங் பிளேட்டில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஹீட் சிங் பிளேட்டில் மெயினாக கனெக்ட் பண்ணணும், இல்லைனா ஓவர் ஹீட் ஆகி ப்ராப்ளம் ஆகிடும். ஹீட் சிங் பிளேட்டை அந்த மாதிரி நீட்டாக கனெக்ட் பண்ணி ஃப்ரண்ட் சைடில் எல்லா ஒயர்ஸும் கொடுத்துட்டேன். பாருங்கள், ரெட்டை வந்து ஸோ அந்த இதில் இன்புட் பின்னில் கொடுத்துட்டேன். பிளாக்கை வந்து மைனஸ் வோல்டேஜில் கொடுத்துட்டேன். ஃப்ரண்ட்டில் ப்ளூவும் எல்லோவும் பேக் சைடில் வந்து ப்ளூ கலரை வந்து கிரவுண்ட்லேயும் எல்லோ கலரை வந்து அந்த 110 டயோடோட ஆனட் சைடும் கொடுத்துட்டேன். நீட்டாக இங்கே பாருங்கள் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி நீட்டாக ஃபினிஷிங் பண்ணால் தான் நம்ம போர்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சில நேரம் அந்த போர்டு மேலே 110 வோல்ட் அந்த போர்டு இடிச்சிச்சுன்னு சொன்னாக்கா நம்ம அந்த ஹீட் சிங் பிளேட்டை எடுத்து சைடில் கட் பண்ணி கிராஸாக போடுற மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சில ஆல்ட்ரேஷன் நம்ம பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஃபிக்ஸ் பண்ணும்போது இடிச்சிச்சுன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதோட வோல்டேஜ் வந்து ஓகே. இப்போ நம்ம அந்த வோல்டேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி பார்த்துடலாம். இப்போ 108 இப்போ பாருங்கள் நமக்கு என்ன வோல்ட் வருது, 105 சம்திங் வோல்ட் 105 வோல்ட் வருது. இப்போ இதை வந்து 110 வோல்ட்டை நம்ம எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதை பார்ப்போம். பாருங்கள், இந்த ப்ரீசெட் இருக்குல்ல, அந்த ப்ரீசெட்டில் வந்து நம்ம கிளாக் வைஸு நம்ம ரொட்டேட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ப்ரீசெட் வந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணால் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த தான் அந்த ப்ரீசெட்டு. இப்போ நம்ம இதை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகே. இப்போ ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுறோம். கிளாக் வைஸில் இப்போ ரொட்டேட் பண்ணி இப்போ செக் பண்ணுறோம்.
எத்தனை வோல்ட் வருதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் 108 வோல்ட் வருது. ஓகே, இன்னொரு தடவை நம்ம லைட்டாக கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணாக்கா 10 வோல்ட்டு வர வரைக்கும் நம்ம அந்த மாதிரி லைட்டாக ரொட்டேட் பண்ணணும். ரொம்ப லைட்டாக தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அதிகமாக பண்ணிட்டாக்கா 120 வோல்ட் அந்த மாதிரி போயிடும். அந்த மாதிரி போயிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, 110 வோல்ட் வருது. ஓகே, இப்போ பெர்ஃபெக்டாக இருக்குது. அவ்வளோதான், இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்கி என்னோட வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்காக பெல் பட்டன் அமுக்கிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். see you on next video. Thank you.